அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வியக்க வைக்கும் சபரிமலை பற்றிய அரிய தகவல்கள், சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சபரிமலை ஐயப்பன் கோவில் வழிபாட்டு முறை என்பது மற்ற ஆலயங்கள் வழிபாட்டு முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சிறப்பு வாய்ந்ததாகும். இதில் பலருக்கும் தெரியாத அற்புதமான உண்மைகள் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. பல ஆண்டுகள் கடந்தும் இந்த தலத்தை மட்டும் சில குறிப்பிட்ட பாரம்பரிய முறைகள் இன்னும் கடைபிடிக்க வருவது வியப்புக்குரியதாகவே இருக்கிறது. உலகின் புனித பயணங்களில் வருடந்தோறும் சுமார் 40 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் மெக்காவிற்கு அதிகம் பயன்படுகின்ற இடம்தான் பாரம்பரிய சபரிமலை இடமாகும். சபரிமலை ஐயப்பன் நினைத்து இத்தனை மக்கள் வழிபடுவது ஒரு வியப்புக்குரியதாகவே இன்றளவும் இருக்கின்றன. சைவம் மற்றும் வைணவ பிரிவுகளின் ஒற்றுமை உருவமாக பார்க்கப்படுகின்ற புண்ணிய கோவில்தான் சபரிமலை. பொதுவான கோவிலாகும், மக்களிடையே அதிகம் பேசப்படும் கோவிலாகும். வருடத்திற்கு ஒரு முறை ஏராளமான மக்கள் ஐயப்பனை நினைத்து கொண்டு அங்கங்கே ஊர்களில் பஜனை பாடல்களை பாடிவிட்டு ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகின்றார்கள் ஏராளமான மக்களாகும். மதுரையிலிருந்து தன் சொந்த அமைச்சர்களால் உயிருக்கு ஆபத்து என கருதி சென்ற ராஜசேகர பாண்டியன் திருவிதாங்கூர் மன்னனால் உதவப்பட்டு பந்தள தேசத்து மன்னனாக ஆட்சி செய்தான். அவனின் வளர்ப்பு மகனே ஐயப்பன் ஆகும். ஐயப்பனை நினைத்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ராஜசேகர பாண்டியன் பம்பை நதிக்கரையில் வேட்டையாட சென்றபோது கண்டெடுத்த கடவுள் அவதாரம்தான் அந்த குழந்தை அவதாரமே மணிகண்டன் அவதாரமாகும். அவரே ஐயப்பன் ஆகும். 12 வயது வரை மணிகண்டன் மனித உருவமாக வளர்ந்து தன் அவதார நோக்கம் முடிந்தவுடன் தியானம் செய்ய சென்ற இடம்தான் பரம்பொருள் சபரிமலையாகும். பந்தள மகாராஜா வம்சத்தை சேர்ந்த நபர்கள் இன்றும் சபரிமலை செல்லுவதில்லை. தன் தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் ஐயப்பன் எங்கு எழுந்து விடுவாரோ என்று அவர் கால்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதனால்தான் அந்த ஐதீகம் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருவதுதான் ஐதீகமாகும். அதாவது பரம்பொருள் ஐயப்பன் அவர்கள் பிரம்மச்சரிய கடவுள். அவர் விரதத்திலேயே இன்று வரை இருக்கின்றார். தன் தந்தையை பார்த்து பாசத்துடன் எழுந்துவிட்டால் அவ்வளவுதான், இந்த உலகம் அழிந்துவிடும் என்று பயத்தில் முக்கியமாக இவ்வாறு எழுந்தால் மக்களுக்கு தீங்கோ, இந்த அகிலம் அழிந்து விடுமோ என்ற நோக்கத்தினால்தான் இன்றளவும் கால்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதனால்தான் அந்த ஐதீகம் இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது. ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் ஐயப்பன் எழுந்து விடுவார். அதாவது தந்தையை பார்த்தவுடன் எழுந்து மரியாதை தருவதுதான் அனைத்து மகன்களிலும் ஒரு உன்னதமான செயல். அதை ஐயப்பன் செய்து விடுவாரோ என்ற ஒரு நோக்கத்தில்தான் பந்தள வம்சத்தை சார்ந்த நபர்கள் இன்றும் சபரிமலை செல்லுவதில்லை. பந்தள மன்னர் ராஜசேகர பாண்டியன் தன் வளர்ப்பு குழந்தை ஐயப்பனுக்காக செய்ததே திருவாரண பெட்டி. இதில் தங்கத்தில் சிறிய வடிவில் புலி, யானை, வால், மாலை போன்றவை இருக்கின்றன. ஓலைச்சுவடிகள் இன்றும் காணலாம். அற்புதம் நிறைந்த மர்மங்கள் நிறைந்த ஒரு புனிதமான தலம்தான் சபரிமலை கோவில். ராஜசேகர பாண்டியன் தன் மனைவி தலைவலி என்று சொல்லி புலியின் பாலை அடர்ந்த காற்றுக்குள் மணிகண்டனை கொண்டு வர சொன்னபோது 2 முடிச்சுகளில் பாதுகாப்பிற்கு தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்பியதே இன்று இருமுடியாக ஐயப்ப பக்தர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்தியாவில் கோவில் வளாகத்தில் சன்னதி தளத்தில் அரேபிய முஸ்லிம் வாவர் சுவாமியாக காட்சியளிப்பது சபரிமலையில் மட்டுமே. வாவர் ஐயப்பனின் நெருங்கிய நண்பர். இந்த சன்னதியின் பூஜை சடங்குகள் முஸ்லிம் அர்ச்சகர்களால் செய்விக்கப்படுகின்றன. மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த வாவர் திருக்கோவில். அறிவராசனம் விஸ்வமோகனம் என்ற புகழ்பெற்ற KGS தாஸ் பாடிய பாடலே நடைமுறை அடிப்பில் ஐயப்பன் உறங்குவதற்காக இசைக்கப்படுகின்றன. இந்த பாடல் மாபெரும் சிறப்புக்குரியது.
முக்கியமாக ஆங்கிலேயில் உருவாக எழுதப்பட்ட புத்தகத்தில் சபரிமலைக்கு செல்லுவோர் அப்போதே ஆண்டுதோறும் 15,000 என்று குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அப்போதைய மக்கள் தொகை தென்னிந்தியாவில் 5 கோடிக்கும் கீழ்தான் இருந்தது. முக்கியமாக பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை 1950 தீ விபத்தில் சேதமடைந்து இன்று அந்த சிலை உருக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரம் அருகே காட்சியளிக்கிறது. தீ விபத்தை தொடர்ந்து சிலையை யார் செய்ய வேண்டும் என்ற தேவ பிரசன்ன குடவோலை முறைப்படி ஐயப்பன் சன்னதியில் சீட்டு போட்டு பார்க்கப்பட்டது. அதில் மதுரை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையும் பீடி ராஜனும் பெயர் பெற்று வந்தன. அவர்கள் வழங்கிய விக்கிரகத்தை தான் இன்றைக்கும் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அந்த சிலை கும்பகோணத்தை அடுத்த சுவாமி மலையில் தேசிய விருது பெற்ற சிற்ப கலைஞருமான ராமசுவாமி ஸ்பதியால் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் கோவில்களின் பாரம்பரிய பணிகளும் முக்கிய மாற்றங்களும் நடத்த வேண்டும் என்றால் கடவுளிடம் அனுமதி கேட்பதற்காக தேவ பிரசன்னம் என்ற பூஜை நடத்தப்படுகிறது வழக்கமாகும். அதன்படியே இன்றும் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமெனில் தேவ பிரசன்னம் செய்யப்பட்டு கடவுள் அனுமதி பெற வேண்டும் என்பது கோவில் நிர்வாகத்தின் பரிபூர்ண முடிவாக இன்றளவும் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள சில கோவில்களைப் போலவே சபரிமலை பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஐயப்பனை சாஸ்தாவாக வழிபடும் முறை தமிழகத்திலும் உண்டு. முக்கியமாக தென் மாவட்டங்களில் ஐயனார் வழிபாடு மிக பெருபலம். அதில் ஆதி சாஸ்தாவாக காட்சியளிக்கும் இடமே சொரிமுத்து ஐயனார் கோவில் பாபநாசமாகும். விரத முறையில் உணவை உண்டு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது சபரிமலை யாத்திரையில் மட்டுமே. மற்ற முறையில் விரதம் என்றால் உணவை உட்கொள்ளாமல் இருப்பதுதான். ஏழை பணக்காரர், சாதி உயர் அதிகாரி, பாமரன் என பாகுபாடு இன்றி அனைவரையும் சாமியாக பார்ப்பதே சபரிமலையின் தனி சிறப்பு. 41 தினங்கள் கடுமையான விரதம் இருக்கும் முறை சபரிமலை யாத்திரையில் மட்டுமே காணக்கூடியதாகும். வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத கடுமையான விரத முறைதான் இங்கு இருக்கின்றன. அடர்ந்த காட்டிற்குள் வன விலங்குகள் தாக்கும் அபாயத்தின் மத்தியில் நடைபயணமாக 60 கிலோமீட்டர் செல்வது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மட்டுமே தனி சிறப்பு. கேரள கட்டுமான முறையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டு முறையும் இணைத்து இரு மாநிலங்களில் ஒற்றுமை சின்னமாக இருப்பதுதான் சபரிமலை. மணிகண்டன் கல்வியை குருவிடம்தான் பயில வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராஜசேகர பாண்டியன் ஆசையை இன்று குரு தத்துவமாக குருசாமியாக ஐயப்பன் யாத்திரையில் இருக்கின்ற வழக்கம் தன்னை காண வேண்டுமெனில் குரு மூலமாகவே தான் வர வேண்டும் என்பது ஆசைப்பட்டவர் ஐயப்பன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.